கெட்டவும் கூடவும் அயோக்கியம் கூடவும் தான் வாழணும், கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஒரு மஞ்ச கயித்தை கழுத்துல கட்டிட்டா அதுக்கு கட்டுப்பட்டு காலம் பூரா வாழறதுக்கு பாத்தீங்களா அவங்க கூட. அதை விட கொடுமையானது எதுவுமே இல்லை. ஒரு மஞ்ச கயித்தை ஒரு பொண்ணு கழுத்துல கட்டிட்டா போதும், கழுத பொதி சுமக்கிற மாதிரி காலம் பூரா அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை சுமந்துகிட்டே இருக்கணும். என்ன நியாயம் இதெல்லாம்? கெட்டவன்னா அவனை தூக்கி போட்டு வெளியே வரணும். பொம்பளை பசங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும். அது உங்க பொண்ணுகிட்ட இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் உங்களுக்கும் இருந்துச்சு. நீங்களே இந்த கல்யாணம் வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்து மற்ற எல்லா பொண்ணுங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட மாட்டாங்க? இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த மாதிரி கல்யாணம் நடந்தே ஆகணும். இப்ப என்ன பிரச்சனை? உங்க மருமகனை வெளியே எடுக்கணும், அவ்வளவுதானே? இது ரொம்ப சாதாரண விஷயமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ வக்கீல் சார், நான் தேவேந்திரன் பேசுறேன் சார். ஒன்றும் இல்லை, நமக்கு வேண்டப்பட்ட பையன் ஒருத்தன் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கான். பேர் என்னம்மா? மாரிசாமி. மாரிசாமிங்க. அவர் மேல ஒரு பொய்யான கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கரெக்ட் கரெக்ட், அவரே தான். அவரை ஜாமீன்ல எடுக்கணும். கொஞ்சம் இமீடியட்டா ஏற்பாடு பண்ணுங்களேன் ப்ளீஸ். வக்கீல் சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எவ்வளவு பணம் வேணாலும் செலவாகட்டும், இன்னைக்குள்ள அவரை ஜாமீன்ல எடுத்தாகணும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சுந்தரிமா, என் வக்கீல்கிட்ட நான் பேசிட்டேன். அவர் இன்னைக்கே உங்க மருமகனை ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க தைரியமா இருக்கு. ஐயா, இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க ஐயா. இத பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இருங்க. ஆமா, உங்க சம்பந்தி நம்பர் இருக்கா உங்ககிட்ட? எந்த சம்பந்தி நம்பர் கேக்குறீங்க? அதாமா, மதிய கல்யாணம் பண்ணிக்கு போறானே பாபு, அவங்க அப்பா கலிதீர்த்தன், அவர் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இருக்குங்க ஐயா. கொஞ்சம் கொடுங்க. ஐயா, இந்தாங்க. சொல்லுங்க சம்பந்தி. சார், நான் தேவேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. வீட்டில் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குதா கேள்விப்பட்டேன். மதி கூட வருத்தத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா சார், நாங்களும் எவ்வளவோ எடுத்து சொல்றோம், அந்த பொண்ணுக்கு புரிய வைக்க முடியல சார். இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிடாதீங்க. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இது நடக்கும், கவலையே படாதீங்க. மதிக்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, புரிஞ்சுதுங்களா? சார், இந்த உதவி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு காலம் முழுக்க நன்றியோட இருப்பேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என்ன பண்றீங்க, பாபுவை கூப்பிட்டு சுந்தரிமா வீட்டுக்கு வந்துருங்க. சரி, நான் நேரா அங்க வந்து மதிய பார்த்து பேசி சரி பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, வச்சிட்டுங்களா? சரி, இந்தாங்க. சுந்தரிமா, நீங்க தைரியமா இருங்க. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். நான் வந்து மதிக்கிட்ட பேசுறேன், சரிங்களா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். தைரியமா இருங்கம்மா. பர்வதா, இங்க வா. என்னங்க? தேவேந்திர சாரு மதிக்கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்ட்டாரு. அதனால கல்யாண வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. இப்பதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீ சீக்கிரம் கிளம்பு, போகணும். இத புடி, உன் அண்ணனுக்கு போன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளு. இத வந்து சீக்கிரமா போன் பண்ணு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். என்னம்மா
என்னம்மா என்னாச்சு? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா? இல்லப்பா நாட் ரீச்சபிள்னு வருது. சரி சரி, நீ ஒண்ணு செய்ய. அண்ணன் வந்தானா நேர சுந்தரி அம்மா வீட்டுக்கு வர சொல்லு. சரிப்பா. பர்வதா என்ன பண்ற? இதோ வந்துட்டேங்க. சரி சரி, நீ வீட பாருங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். வா 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 வா. பாத்துட்டு சீக்கிரம், நாங்க சீக்கிரம். வந்துடுறோம். வா. கதவை சாத்திக்க. சரிம்மா. மீனா, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டை பாத்துக்கோ. நான் திவ்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. நிம்மி, அப்புறம் நான் திவ்யாவை அம்மா, அப்புறம் நீங்க வீட்ல இருந்து என்னோட மாமனார் மாமியார பாத்துக்கங்க. நானும் அவரும் கொஞ்சம் வெளிய போறோம். சீக்கிரம் வந்துருவோம்மா. பாத்துக்கங்க. ஏய், அது இல்ல. என்னம்மா, என்னாச்சு? நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன். அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, மாமா வராரு. மாமா பாத்து மெதுவா இருங்குங்க மாமா. பாத்து மெதுவா மாமா, வாங்க. மாமா மெதுவா பாத்து உட்காருங்க. அத்தை, மாமா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அம்மா இருக்காங்க. ஏதாவது தேவைப்பட்டா சட்டுன்னு அம்மாவை கூப்பிடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களால முடியலன்னா கூட மீனாக்கா கிட்ட சொல்லி செய்ய சொல்லுவாங்க. நீங்க எதுக்குன்னு தயங்கிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அம்மா தான் சொல்லிருக்காங்கல்ல, நீங்க சம்மந்தியா லட்சணமா நடந்துக்கங்க. நீங்க தயங்கி இருக்கிறதுனாலதான் அம்மாக்கு உங்க மேல கோவம் வருது. நீங்க இயல்பா இருக்க வேண்டியதானே? இருப்பீங்களா? இருக்கிறோமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இருக்கிறோமா? என்னங்க, நீங்க வாங்க போலாம். நாம போயிட்டு வரதுக்கு எப்படியும் 2 hours ஆகும் இல்லையா? அது வரைக்கும் அம்மா இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன எப்படி பாக்குறீங்க? நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நிம்மி, ஆ, என்ன நீ நான் இப்ப பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன் பாத்துக்கிட்டா குறைஞ்சு போயிடுவீங்களா? ஓ, உங்க ஈகோ அதுக்கு இடம் கொடுக்கலையோ? புரியாம பேசாத நிம்மி. நான் எப்ப அவங்கள பாத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்? வேற என்னம்மா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் திவ்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும், அதனாலதான். அதான் நேத்து கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கல்ல, அப்புறம் என்னம்மா? இல்லம்மா, அது வந்து நான் என்ன சொல்றேன்னா. இருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு தானாமா? திவ்யா மட்டும்தான் உங்க பொண்ணா? அப்ப நான் வேற யாரோ வா? என்ன இப்படி எல்லாம் பேசுற? வர வர நீ ரொம்ப கெட்டு போயிட்ட நிம்மி. ஆமா ஆமா, வர வர நான் ரொம்ப கெட்டவளா போயிட்டேன். அவ ரொம்ப நல்லவளாயிட்டால. என்னம்மா பேச்சு இது? அவ என்ன உனக்கு விரோதியா? நீயே அவளை அப்படி பாக்குற? நான் ஒழுங்காதாமா இருந்தேன். நீங்க தான் பார்ஷியாலிட்டி காமிச்சு இங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறீங்க. எனக்கு இப்ப அவ மேல வர கோபத்துக்கு காரணமே நீங்க தான், தெரியுமா? நான் என்னம்மா பண்ணேன்? பின்ன என்னம்மா, ஏன் பொண்ணுன்னு சொல்லி அவ பின்னாடியே ஓடுறீங்க. அப்ப எனக்கு கோவம் வராதா? என்னோட மாமனார் மாமியார ஒரு 2 மணி நேரம் உங்களால பாத்துக்க முடியாதா? என்னம்மா நீ இப்படி எல்லாம் கேக்குற? திவ்யா உன்னை அப்படியெல்லாம் நினைக்கவே மாட்டா. இந்த வீட்டுல உன்னை திரும்ப கொண்டு வந்து சேர்த்து வச்சதே அவதானே? ஆமாமா, என்ன சேர்த்து வச்சது அவதான். இப்போ என்ன பிரிச்சு விரட்டி விடுறதும் அவதான். ஏய், அவ அப்படியெல்லாம் நினைக்கிறவ இல்லடி. அப்போ நான் அப்படி நினைக்கிறவன் சொல்றீங்களா? ஏன் இப்படி விதண்டாவதமா பேசிட்டு இருக்கிற நிம்மி? இங்க பாருங்கம்மா, எனக்கு இந்த விளக்கம் எல்லாம் வேண்டாம். சும்மா எப்ப பார்த்தாலும் அவ எங்களை சேர்த்து வச்சான்னு சொல்றீங்க. நாங்க என்னமோ ரோட்ல போற அனாதைங்க மாதிரியும் அவ இந்த வீட்டு சொந்தக்காரி மாதிரியும் பேசுறீங்க. இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. நிஜமா மொத்தமா அனாதைங்க மாதிரி நாங்க போயிடுவோம். அப்ப நீங்க சந்தோஷப்படுவீங்கல்ல? ஏய், இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாமா. என் மாமனார் மாமியார உங்களால பாத்துக்க முடியுமா முடியாதா? அத மட்டும் சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேம்மா. திவ்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கிறேன். திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நேத்து தானே அவளை கூட்டிட்டு போய் காமிச்சீங்க. என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? அவ கர்ப்பமா இருக்கா. நேத்து பார்த்ததுக்கு எனக்கு டாக்டர் வர சொல்லிருக்காங்க. ஏன் இப்படி புரியாம பேசிட்டு இருக்க? ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் புள்ள பெத்துக்க லாயக்கு இல்லாதவ. என்னால அது முடியாதுன்னு சொல்றீங்கல்ல? ஐயோ நிம்மி, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க பாத்துக்கவே வேண்டாம். எனக்கு புள்ளையும் இல்ல, புள்ள பத்தின அறிவும் இல்ல, எனக்கு அந்த தகுதியும் இல்ல. விட்டுருங்க நிம்மி. நீங்க போங்க. நானே அத்தை மாமாவையும் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஐயோ அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உன் கால்ல வேணால விழறேன்.
நீங்க போங்க, நானே அவங்கள பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு போமா, என்ன உசுரோட கொல்லாத. ஹலோ திவ்யா, நீ மாப்பிள்ளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருமா. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி சரிம்மா. நிம்மி, நாங்களே பாத்துக்கிறோம்மா. ஆமாம்மா. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா அத்தை? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஓ அம்மா, நீங்க பாத்துக்கோங்க. என்னங்க, வாங்க போலாம். வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. இந்தா, இது தம்பிக்கு, இது எனக்கு, இது யாருக்கு? இது பாட்டிக்கு, இது மாமாக்கு, இது அத்தைக்கு. நண்டு வருது, நரி வருது, கிச்சு 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 கிச்சு. என்னக்கா, இன்னும் உங்க பொண்ணு வரல? அதாம்மா தெரியல. இப்ப கூட ஃபோன் பண்ணேன். எங்கேயோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காளாம். வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாம்மா. ஏமா, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மெதுவாவே வரட்டும். சரி. இன்னும் வரலையேன்னு கேட்டேன். சரிம்மா. சரி, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாம்மா. என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க. சூர்யா, குழந்தைய பாத்துக்கோ. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாய் சொல்லு அம்மாக்கு. பாய் பாய் பாய். கை கொடு. ரசம், பொரியல், கூட்டு. இது பாட்டிக்கு. இது பாப்பாக்கு. இது மாமாக்கு. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாதா? நம்ம போயிட்டு வந்துடலாமா? உங்களுக்கு கடையில வேலை இருந்துச்சுன்னா நீங்க கிளம்புங்க. நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். ஆட்டோலாம் வேணாம், கால் டாக்ஸி புக் பண்றேன், அதுல போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ரிப்போர்ட்ல எங்க? ரிப்போர்ட்லாம் டாக்டர் கிட்டே இருக்கு. கன்ஃபார்மா இருக்குல்ல? இருக்குங்க. சரி சூர்யா, நான் போயிட்டு வரேன். பாட்டி வரேன் பாட்டி. சரி, வரேன் சூர்யா. வாங்கப்பா. சரி பாட்டி. சூர்யா, பாட்டி, பீரோ மேல மாத்திரை டப்பா இருக்கு, எடுத்து கொடுமா. இவங்களை அனுப்பிட்டு எடுத்துட்டு வரேன். சரி. சூர்யா, பீரோ மேல டப்பால இருக்கு, எடுத்துட்டு வா. பாட்டி, டப்பால மாத்திரையே இல்லையே. இல்லம்மா, அந்த டப்பால தான் வச்சு எடுத்துட்டு வா. பாட்டி, நீங்க மறந்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். மாத்திரையே இல்ல. என்னம்மா இது? அதை எடுத்துட்டு வாங்க, நான் பாக்குறேன். சரி, இருங்க, எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, நீங்க மறந்து சொல்றீங்கன்னு நினைக்கிற பாட்டி. தேர்ந்து போச்சுன்னா முன்னாடியே சொல்லலாம்ல. மாத்திரை இருந்ததேம்மா. ஐயோ, நான் இப்ப மாத்திரை போட்டாகணுமேம்மா, இல்லன்னா பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுமே. மதி வேற இப்பதான் வெளியில போனா. சரி பாட்டி, இதுக்கே டென்ஷன் ஆவறீங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏமா, உன்கிட்ட காசு இருக்காமா? என்கிட்ட இருக்கு, நான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க பத்திரமா இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சீக்கிரமாம்மா. இத பாத்துக்கிட்டே இரு பாட்டு. இத போயிட்டு வந்துடுறேன். அம்மா, என்னம்மா, காபி சாப்பிடுறியா? ஏன் நின்னுட்டு சாப்பிடுற? பரவாயில்லங்க. அப்படி உட்காரு, உட்காந்து சாப்பிடு. தம்பிய பாத்துக்கம்மா. சரிம்மா.
ஸ்டார்ட் பண்ணு சீக்கிரம். போங்க போய் சீக்கிரம் ஏறுங்க. சரி ஏய், ஏறு, எடு, எடு, எடு. இந்தாங்க குடிங்க. சீக்கிரம் கிளம்பிடுங்க. ம். ஏய், போடு, எடு, போடுங்க. எடுடா. எடு, சீக்கிரம் எடு. என்னங்க சென்னையில பெரிய வக்கீலா புடிங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நான் ட்ரை பண்ணாமலா இருப்பேன். ஒன்னும் செட் ஆகலடி. மாமா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுமா. பேசாம நம்ம மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டா என்ன? மஞ்சள் நோட்டீஸ்னா என்னம்மா? இங்க பாருங்க அத்தை, நமக்கு எந்த சொத்துமே இல்ல, நம்ம எல்லாத்துலயுமே நஷ்டம் ஆயிட்டோம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டோம்னு வைங்க. நமக்கு தான் எந்த சொத்துமே இல்லையே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு பங்கு கொடுக்க முடியும்? என்னங்க நம்ம மருமகளை பாத்தீங்களாங்க? எவ்வளவு புத்திசாலித்தனமா ஒரு ஐடியா சொல்லியிருக்கான்னு. நீங்க உடனே வக்கீல பிடிங்க, நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அம்மா, மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கணும்னா நம்மகிட்ட எந்த சொத்தும் இருக்க கூடாது. நம்மகிட்ட தான் இவ்வளவு சொத்து இருக்கு. அதெல்லாம் சரியா வராதுப்பா. மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கணும்னா நம்ம பேர்ல எந்த சொத்தும் இல்லாம ஒரு பினாமி பேர்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த காலத்துல எவனை நம்பி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஆமாமா, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. ஆமாங்க அத்தை, யாரையும் நம்ப முடியாது. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏங்க இப்படி கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? சட்டுப்புடுன்னு ஏதாவது ஒரு யோசனை பண்ணுங்க. எனக்கு ஒரே திக்கு திக்குன்னு இந்த இருக்கு. பாரு, நம்ம சொத்துல சரிபாதி கொடுக்க வேண்டாம்னு நினைச்சோம்னா நம்ம கடை ஆரம்பிக்கும் போது அவங்க 50,000 கொடுக்கலன்னு சொல்லணும். இல்லன்னு சொல்லுங்களேங்க, யாருங்க பார்த்தா? சும்மா புரியாம பேசாத. எனக்கு ஒரு நிமிஷம் அம்மா சொல்றதுக்கு. எல்லாத்துக்கும் மேல அங்க உட்காந்துருக்கு எங்க அம்மா, என் உசுர் எடுக்கிறதுக்குன்னு. அதை எப்படி சமாளிக்கிறது? அப்பா, கிளை மண்டல கட்டை எடுத்து ஒரே போடு போட்டு சாகடிச்சிருவா. நீ வேற ஏன்டா விளையாடிக்கிட்டு? அந்த கிழவை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசி. மா, நான் ஒன்னும் விளையாடிக்கிட்டு இல்ல, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. பா, அந்த கிழவி உயிரோட இருந்து என்னப்பா பண்ண போகுது? நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். கிழவியை போட்டு சும்மா பேசாம இருடா. என்னப்பா, பெத்த பாசம் தடுக்குதா? யாருக்கு? எனக்கா? போடா. என்னைக்கு எங்க அம்மா நம்ம வீட்டு மேல கேஸ் போட்டவங்களோட உட்கார்ந்துகிட்டு நம்ம குடும்பமே ஆகாதுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே வெறுத்துட்டேன்டா அவங்கள. இங்க பாரு, நான் பாசத்துக்காக சொல்லல. நாளைக்கு சாக போறத எதுக்காக கொல்லணும்? அப்போ அவங்க பேச்ச கேட்டு சொத்துல பாதி எழுதி வைக்க போறீங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். என்னங்க யோசிக்க போறீங்க? வக்கீல எதுவும் பண்ண மாட்டாரு, கோர்ட்டும் உதவி பண்ணாது, உங்க அம்மாவும் எதுவும் பண்ணாது, நீங்களும் எதுவும் பண்ணி தொலைய மாட்டீங்க. ஏய், வாயை மூடுறி. அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ நீ தானே வெளியே துரத்துற. இப்ப பேசுற? முதியோர் இடத்துல இருந்தப்போ பணமாவது கொடுத்துக்கலாம், இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல. சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நடந்ததையே பேசிட்டு இருக்கீங்க. இனிமே என்ன பண்ண போறீங்க அதை பத்தி பேசுங்க. எப்படியாவது எங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாகணும். அது எப்படிப்பா? அவங்க எப்படி வருவாங்க? ஏய், கூப்பிட்டா வரமாட்டாங்கடா. நாம தான் அவங்களே இங்க வர்ற மாதிரி பண்ணணும். புரியலையப்பா. டேய், அங்க இருந்தா நமக்கு எதிராக கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவாங்க. அதே நம்ம வீட்டுல இருந்தா கோர்ட்டுக்கே வரவிடாம பண்ணிடுவல்ல. நாம போய் கடத்தி தான் கொண்டு வர முடியும், வேற என்ன பண்ண முடியும்? கடத்த வேண்டிய அவசியமே இல்ல. எங்க அண்ணி மான ரோஷத்துக்கு பயப்படுவாங்க. ஒரு வார்த்தை சொன்னா தாங்கிக்க முடியாம அவங்களே அனுப்பி வைப்பாங்கடா. வீட்டு வாசல போய் தகராறு பண்ணுவோம், நாக்க பிடிக்கிற மாதிரி 2 கேள்வி கேட்போம்.
வேற வழி இல்லாம அனுப்பி வச்சுதானே ஆகணும். இவ்வளவுதானங்க, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் போய் பேசுற பேச்சுல அந்த சுந்தரி தானாவே உங்க அம்மாவை இந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பா. இந்த பாரு, நீ போய் தேவையில்லாம வம்பழுத்தினா நீ இதுக்காக தான் சண்டை போடுறேன்னு சொல்லி அவங்க வரவே மாட்டாங்க. நேரம் வரும்போது விஷயத்தை நானே உடைக்கிறேன். அதுக்குள்ள சொத்து போறாவும் அவ கைக்கு போயிடும். வாய் மூடுறியா? எனக்கு தெரியும்னு சொல்றேன்ல. எப்ப எங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு மதிய கல்யாணம் இருக்குல்ல, கல்யாணத்துல வச்சு மூக்க உடைச்சி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி எங்க அம்மாவை நானே கூட்டிட்டு வரேன். ஏங்க, இது நடக்குமா? நம்பலாமா? நிச்சயமா நடக்கும்.